தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஹார்மோஸை மையப்படுத்தி விஷயம் ரொம்ப பெருசா வெடிச்சுக்கிட்டு இருக்குல்ல. இதில் இன்னும் பல புயல் கிளம்புற விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். இதை பற்றி ஈரான் இப்போ என்ன சொல்லுது? ஏன்பா எந்த ஒரு நாட்டுக்கும் நாங்கள் என்ன ஃப்ரீயாக செக்யூரிட்டி கொடுக்க முடியும், பாதுகாப்பு கொடுக்க முடியும்? இந்த ஹார்மோஸ் ஒரு கப்பல் கடந்து போகுதுன்னா மைண்ட்ஸில் எதுவும் மாட்டாமல் அந்த கப்பல் கடந்து போகணும். எதிரிகள் அங்கே வந்து எதனா பண்ணாங்கனாக்கா நாங்கள் தான் காப்பாற்றுறோம் அந்த கப்பலை. கிட்டத்தட்ட இந்த பாடி கார்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். இது போல் நாங்கள் வேலையை பார்க்குறோம்ல, இதை நாங்கள் சும்மா பார்க்குறோன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஈரான். ஸோ நாங்கள் ஒரு விஷயத்த கிளியராக சொல்லிடுறோமே, ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று, இந்த ஃப்ரீயாக ஆயில் மார்க்கெட்டை நடத்திக்கிங்க. இட் மீன்ஸ் எங்களுக்கு கட்ட வேண்டியதை கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கப்பல்களை ஃபுல்லாக கொண்டு போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த இஷ்யூக்கு அப்புறம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கும் உலகம் முழுக்க குளோபல் சார்ந்த ஆயில் இஷ்யூ வராது, எங்களுக்கும் நாங்கள் நாட்டுக்குள்ளே ஏற்பட்ட போர் சேதங்களை சரி பண்ணிப்போம் அந்த காசை வச்சு. அப்படி இல்லை, இந்த அமெரிக்கா பிளாக்கேடை பண்ணி வச்சிருக்கல, அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், எங்களுக்கு இன்னும் த்ரெட்டை முன் வச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னா நாங்கள் ஹார்மோஸை ஓப்பனே பண்ணாமல் போயிடுவோம். அப்படியானா என்ன ஆகும்? உலகம் முழுக்க எல்லாருமே பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். எல்லாரும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், அதான் சொல்கிறாங்க அவங்க. பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ குளோபல் ஃபியூயல் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இருக்குல்ல, இது ஈரானை மையப்படுத்தி தான் இருக்குன்ற உண்மையை உலகம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எங்களை தொட்டால் நாங்கள் மிடில் ஈஸ்ட்டில் தொடுவோம், ஹார்மோஸை தொடுவோம். ஸோ எங்களை தொடாமல் இருக்கிறதா நல்லது, எதிரிகளுக்கும் உலகத்துக்கும் நல்லதுன்னு ஈரான் சொல்லியிருக்கு. அமெரிக்கா அடிக்கடி சொல்லலை, ஈரான் இந்த ஹார்மோஸ் வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இதை நம்ம 100% உண்மையினே ஏற்றுக்க முடியாது, ஒரு 50% வச்சுக்கலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, எதிரி என்னை இவ்வளோ பெரிய வல்னரபிளான ஒரு எதிரியாக பார்க்குறாங்க அப்படின்னா நான் இருக்கிற வளத்தை எப்படியாச்சும் அதை பயன்படுத்தி த்ரெட் பண்ண விரும்பல. அதனால் ஹார்மோஸ் ஒரு ஆயுதமாக எடுத்திருக்கேன்னு ஈரான் சைட்லேருந்து பார்த்தா நம்மளுக்கு அந்த கண்ணோட்டம் வரும். ஸோ ஒரு தரப்புலேருந்து பார்க்குறப்ப இன்னொரு தரப்பு பண்ணுறது தப்புன்னு தான் தோணும், நம்ம தரப்பு சரின்னு தான் தோணும். அதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதனால தான் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஈரானுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்காங்க, அமெரிக்காவுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாமே இருக்காங்க. அந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கங்க. ஃப்ரெஞ்சு ஷிப்பு ஒன்று, இந்த ஷிப் என்ன பண்ணியிருக்கு, இந்த ஹார்மோஸை நம்ம ஒரு வழியாக கடந்துருவோமே, நம்ம தான் ஈரானை பெருசாக முறைச்சிக்கலையே, நம்ம தான் ட்ரம்ப்புக்கு பயமாக வானிலாம் முன் வைக்கிறோமே, நம்ம கவர்மெண்ட் தான், நம்ம தான் ஃப்ரெஞ்சு ஃப்ளாக்டு ஷிப் ஆச்சு, நம்ம கடந்துரும் அப்படின்ட்டு கடக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கு. எப்படி இந்திய கப்பலை ஈரான் நேவி அடிச்சுதோ அதே மாதிரி இந்த கப்பல் சார்ந்து வார்னிங் ஷாட்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஈரான் சைட்லேருந்து. ஒழுங்காக போயிடுங்க, திரும்பி போயிடுங்க, கடக்கலாம் முற்பட்டுனா கப்பலை அடிச்சு காலி பண்ணுறோன்னு எச்சரிக்கை சார்ந்து மட்டும் அட்டாக் பண்ணியிருக்காங்களாம். யார்? ஈரான். இந்தியாவுக்கு சார்ந்து என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சோ அது இங்கே டிட்டோ பார்க்குற மாதிரி இருக்குல்ல. ஈரானோட டிமாண்ட் இப்போ என்ன தெரியுமா? 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தையை நாங்கள் வர தயார் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு முன்னாடி இந்த பிளாக்கேடை போட்டு வச்சிருக்கீங்களா ஹார்மோஸில், அதை ஃபுல்லாக தூக்கி விடுங்க. இந்த லெபனனில் நாங்கள் சொன்ன விஷயமே தாண்டி இஸ்ரேலுக்கு ரொம்ப நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதையெல்லாம் சரி பண்ணி விட்ருங்க. அந்த ஃபோர்ஸை விட்ரா பண்ணுற விஷயம்லாம் சொன்னல, அதெல்லாம் தூக்கி விட்டு ஆல் ஃப்ரெண்ட்ஸில் ஃபுல்லாக போகிற நிறுத்தது சார்ந்த முடிவுக்கு நீங்கள் தெளிவாக முதல்ல வாங்க, படைகளை திரும்ப பெற்று அதுக்கப்புறம் நாங்கள் 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை தாராளமாக வரும்ன்ட்டு ஈரான் இப்பயும் ஒரு முறை சொல்லியிருக்காங்க. இந்த பிரெண்ட் க்ரூட் ப்ரைஸ் இருக்குல்ல, மேலே போயிடுச்சு. ஏன்னா ஈரான் ஒரு பக்கம் ஹார்மோஸை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லியாச்சு, இன்னொரு பக்கம் அமெரிக்கா பிளாக்கேடை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தா மிடில் ஈஸ்ட்ல எப்போ அட்டாக் நடக்குமன்ற அடுத்த கட்ட பயம் வர வந்திருக்கு. போர் எப்போ பெருசாக அடிக்குமன்ற பயம் ஆரம்பிச்சிச்சா, இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துட்டு இருந்தால் இந்த ஆயில் ப்ரைஸு பட்டன் மேலே போயிடுச்சு. எவ்வளோ பர்சன்டேஜ்? 7% மேலே போயிருக்கு சிங்கிள் செஷனில். இந்த பிரெண்ட் க்ரூடோட ப்ரைஸ் இப்போ என்ன தெரியுமா? ஒரு பேரலு $96.88. இன்னொரு பக்கம் யூஎஸ் க்ரூட் இருக்குல்ல, இதுவும் 7% மேலே போயிருக்கு. அது இப்போ $90.33 ஒரு பேரல் ஆயிலோட விலை இங்கே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் யூஎஸோட எனர்ஜி செக்ரட்டரி இருக்கார்ல, அவர் வார்ன் பண்ணிட்டாரு, எங்கள் நிலைமை இப்படியே போச்சுனாக்கா மக்கள் தலை விடிய வாய்ப்பு இருக்குது, ப்ரைஸ் ரொம்ப ஏறிச்சுன்னா மக்கள் தான் செலவு பண்ண நேரிடும், நம்ம என்னென்னதை சீக்கிரமாக முடிப்போன்ற மாதிரி அமெரிக்காவோட எனர்ஜி செக்ரட்டரியே இப்போ வார்னிங்கை முன் வச்சிருக்காப்புல. இன்னும் கான்ஃப்ளிக்ட் பெருசாக போச்சுனாக்கா எவ்வளோ தூரம் விளையாட்டுறதை பார்க்க போகிறோமோ. இதான் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ். அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, அமெரிக்கா எங்களை வாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு கூப்பிடுது, நாங்களும் நம்பி போகிறோம். போகிற கேப்பில் என்ன பண்ணுறாங்க, எங்களோட துறைமுகங்களை டார்கெட் பண்ணுறாங்க, எங்களோட ஷிப்ஸை அடிக்கிறாங்க அப்படின்றாரு.
அதில் இப்போ குறிப்பாக ஈரானை பயங்கரமாக கோவப்படுத்தின அட்டாக் பார்த்தீங்கன்னா இந்த டவுஸ்கா ஷிப்பை அமெரிக்கா அடிச்சதுல சீஸ் பண்ணிச்சுல அதுதான், அதை மனசில் வச்சு தான் சொல்கிறாரு. இதெல்லாம் சீரியஸ்னஸ் என்னன்றதை தெரிஞ்சிக்காம பண்ணுறதுக்கு சமமாக இருக்குங்க. ஏன்னா பேச்சுவார்த்தை கூப்பிட்றீங்கன்னா நீங்கள் சைலண்ட்டாக இருக்கணும். நாங்கள் வந்து பேசிட்டு போகிற வரைக்குமாச்சும் அட்லீஸ்ட் சைலண்ட்டாக இருக்கணும். நீங்கள் அப்படி இல்லை, இது போல் அடிச்சிடுறீங்க. கேட்டாக்கா நாங்கள் ப்ரெஷரை பில்ட் பண்ணுறோம், நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது. நீங்கள் சீரியஸ்னஸ் தெரியாமல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் எங்களை பண்ணிட்டீங்க, நாங்கள் திரும்ப எதனா பண்ண ஆரம்பிச்சா திரும்ப எஸ்கலேஷன் தான் ஆகும், பேச்சுவார்த்தை நடக்காது. இது அமெரிக்கா இன்னும் புரிஞ்சிக்கலன்ட்டு அவர் சொல்லியிருக்காரு, மன அதங்கத்தை கொட்டியிருக்காப்புல. ஈரான் எங்கள் கிட்ட இருக்க எல்லா கேப்பபிலிட்டிஸையும் உங்களுக்கு எதிராக பயன்படுத்த வச்சிடாதீங்கன்னு வார்ன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் சண்டையில் பயன்படுத்தின ஆயுதங்களாம் ஒன்றுமே இல்லை, இதுக்கப்புறம் நாங்கள் புதுசாக கையில் எடுத்தோம், நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு அவர் இப்போ வார்ன் பண்ணியிருக்காரு. பேச்சுவார்த்தை சம்மந்தமாக பேசுவாங்கன்னு பார்த்தா போரில் யார் ஜெயிக்க போகிறோம், போரை எப்போ ஆரம்பிக்கலாம்னு பேசுகிற மாதிரி தான் இங்கே ஒன்று ஒன்றா போய்கிட்டு இருக்கு. ஈரானை பாதுகாக்க எந்த எக்ஷிமுக்கும் நாங்கள் போவோன்னு அவர் இங்கே சொல்லி வச்சுருக்காரு. ஈரான் இப்போ என்ன திரும்ப பிளான் பண்ணியிருக்கான், இது ஆக்சுவலாக ஊடக தகவல் தான், இது இன்னும் கவர்மெண்ட்ஸ் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. இதை மைண்டில் வச்சு கேளுங்க. மிடில் ஈஸ்ட்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற ஆயில் இருக்குல்ல, இது முழுசாக கட் ஆகிட்டு அப்படிங்க இருக்கும். அதாவது ஹார்மோஸ் வழியாக போகிறத மட்டும் சொல்லலை, ஆல்டர்னேட் ரூட்டில் ஏதாவது மிடில் ஈஸ்ட்லேருந்து வெளியே ஆயில் போகிறதா இருந்தாலும் அதையும் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு என்னங்க ஆகுது. அப்பேற்பட்ட பிளான் இப்போ ஈரான் மனசில் வச்சுருக்கான். இதை மட்டும் ஈரான் சாத்தியப்படுத்திருச்சு, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் அமெரிக்காவுக்கு அதிகமாக ப்ரெஷர் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நாம் இப்போ ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் இருக்குல்ல, அதோட பல மடங்கு அதிகமாக இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுவோம் இந்த விஷயம் நடந்துச்சுனாக்கா. இதில் ஒரு 3 கீ டார்கெட்ஸை ஈரான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதா தகவல் வெளியே வந்திருக்கு. அதில் முதல் டார்கெட் பார்த்தீங்கன்னா யான்பு பைப் லைனு, இது சவுதியில் அமைஞ்சிருக்கிறது. இது என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஹார்முஸ் ரூட் இருக்குல்ல, இதை பைபாஸ் பண்ணிடும் இந்த பைப் லைன். இந்த பைப் லைன் அடிச்சு காலி பண்ணிட்டா எப்படி பைபாஸ் பண்ண முடியும்? ஸோ ஒரு ரூட்டு கட்டா. ரெண்டாவது ஃபுஜைரா ஃபெசிலிட்டி, இது யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் அமைஞ்சிருக்கிறது. இதுவும் இந்த ஹார்முஸை பைபாஸ் பண்ணுறது தாங்க. இந்த ஃபெசிலிட்டி அடிச்சு காலி பண்ணிட்டா. மூணாவது ஹைலைட்டு பாபெல் மேண்டப்னு சொல்லுவாங்க, இதுவும் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் மாதிரி ஒரு ஸ்டேட் தான். இந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளோஷர் பண்ணிட்டா எப்படி இருக்கும், இதே ஈரான் யோசிக்குதான். ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை கை வச்சது மட்டும் இல்லாமல் இந்த பாபெல் மேண்டப் ஸ்டேட்டையும் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டா என்ன நடக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். ப்ரோ, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை ஓகே ஈரானால் பண்ண முடியுது பண்ணிட்டாங்க, இந்த ஸ்டேட் வரைக்கும் அந்தளவுக்கு பாசிபிலிட்டி இல்லையே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அதுக்கு தான் ஈரான் ஏற்கனவே ஒரு ப்ராக்ஸி அங்கே வச்சுருக்காங்களே ஹூதிஸ்னு சொல்லிட்டு. அந்த ஹூதிஸை பண்ணதரமா சொல்லியிருக்கு, இதை நாங்கள் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. இந்த உலக அமைதிக்கு ட்ரம்ப் ஒரு த்ரெட்டாக இருக்கார்ல, இது கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுனாக்கா, ஈரானை தொடர்ந்து ட்ரம்ப் நோண்டிட்டே இருந்தாருனாக்கா நாங்கள் அதையும் பண்ணுவோம்னு அவங்க வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரானோட பிளான் கிட்டத்தட்ட எக்ஸிக்யூட் ஆச்சுனாக்கா அங்கே ஹூதிஸோட ரோல் பெருசாக ப்ளே ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதில் இந்த போர்ஷன் தெரியுதா, இதுதான் அந்த பாபெல் மேண்டப் ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தது. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேஜர் குளோபல் சோக் பாயிண்ட்டுங்க. எப்படி இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் நம்ம சொல்லுவோம், அந்த வளைவு சின்ன வளைவு கடக்க அவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்துட்டு இருக்குன்னு, அதோட உலகத்தோட ஆயில் வடத்து சார்ந்து பெரிய சோக் பாயிண்ட்டோ அதே போல தான் இது ஒரு சோக் பாயிண்ட்டு. தொண்டை இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதுமாரி இதை பிடிச்சி எடுத்துட்டா என்ன ஆகும், செத்துருவோல, அதுதான் அந்த சோக் பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறோம். இது ஆக்சுவலாக அரேபியன் பெனின்சுலாவில் எமன் இருக்குல்ல, அது சார்ந்தும் இந்த ஜிபூட்டி அண்ட் எரிட்ரியா, இந்த ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா இருக்குல்ல, அது சார்ந்து தான் மையத்தில் அமைஞ்சிருக்கிறது. ஸோ இங்கே மட்டும் க்ளோஷர் இனிஷியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உலகம் இன்னும் பெரிய தலைவலி சந்திக்கும். கொடுமையை பார்த்தீங்களா, அமெரிக்கா இஸ்ரேல் என்ன பண்ணாலும் ஈரான் ஒட்டுமொத்தமாக திரும்பி நிற்கிறது மிடில் ஈஸ்டை நோக்கி தான். நீங்கள் தான் எங்களை அடிக்கிறது இடம் கொடுத்தீங்க, உங்களை முதல்ல முடிச்சு விட்றேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்ன பிளானை மட்டும் ஈரான் ஒருவேளை இந்த விஷயம் பெருசாக போகிறப்ப எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அது மிடில் ஈஸ்ட்க்கும் பெரிய தலைவலி தான். அவங்க ரெவன்யூ எப்படி ஜென்ரேட் பண்ணுவாங்க, அந்த தலைவலி இருக்குல்ல அவங்களுக்கு. இப்போ மிடில் ஈஸ்டோட கரண்ட் மைண்ட் செட் என்ன தெரியுமா, நாம் இங்கே அமெரிக்க பேஸஸை வச்சுக்கிட்டு இருக்கோம் மிடில் ஈஸ்ட் முழுக்க, இதெல்லாம் நம்மளோட பாதுகாப்புக்காக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது இல்லையே, ஈரான் லான்ச் பண்ணுற ட்ரோன்ஸும் மிசைல்ஸும் இங்கே வந்து விழுது, 10ல் 1 வந்து விழுது. மற்றது இன்டர்செப்ட் பண்ணால் கூட இன்டர்செப்ட் பண்ணும்போது டெப்ரி வந்து விழுந்து பல பேர் சாகிறதா இருக்குது. ஸோ இங்கே மிடில் ஈஸ்ட் அமெரிக்காவோட பேசிஸ் வேணுமா, இதை பற்றி நம்ம அமெரிக்காவோட சொன்னால் என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறதா ஈரான் சார்பு ஊடகங்கள்லேருந்து செய்திகள் இங்கே வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இதில் இன்னொரு செய்தியும் கூடுதலாக சொல்கிறாங்க, இது வரைக்கும் மிடில் ஈஸ்ட்டில் ஏற்பட்ட தாக்கங்கள் இருக்குல்ல ஈரானால், இதுக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் எதனா பண்ண முடியுமான்ட்டு அமெரிக்காட்ட கேட்க போகிறாங்களாமா மிடில் ஈஸ்ட் சைட்லேருந்து. இந்த தகவல் இப்போ வெளியாக இருக்குது. பாருங்கள் அமெரிக்காட்ட எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கான்னு. ஒரு பக்கம் ஈரான் சொல்கிறது, இது வரைக்கும் ஆச்சுங்களா ஒரு 25 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எங்கள் நாட்டில் எல்லாத்தையும் சரி பண்ணிப்போம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் மிடில் ஈஸ்ட் இப்போ கேட்க ஆரம்பிச்சது, அமெரிக்கா எந்த பக்கம் கொடுக்கும், இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு அடுத்த ஒரு பிரச்சனைக்கான ஒரு சமிங்கை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஈரான் இப்போ என்ன சொல்லுது, எங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, அதன்படி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க.
ஸோ இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ப்ரெஷரை பில்ட் பண்ணுறதுக்காக அவங்க அடிக்கலாம், அப்படி இல்லையா பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைஞ்ச உடனே அடிக்கிறதுக்காக அவங்க ஒரு பெரிய அட்டாக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறதா இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கிறதா ஈரான் இப்போ சொல்லியிருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துகிற மாதிரி இன்னொரு பக்கம் தகவல் கசிஞ்சிருக்கு. அது என்ன தெரியுமா, இந்த இஸ்ரேல் ஃபோர்ஸஸ் இருக்குல்ல மேக்சிமம் அலர்ட்டில் இருக்கான். ஒருவேளை பேச்சுவார்த்தை ஆரம்பித்து ஏதாவது தோல்வியில் முடிவடைஞ்சால் நம்ம உடனே இறங்கி அமெரிக்கா கூட சேர்ந்து ஈரான் அடிக்கிறது, அப்படி இல்லைனா ப்ரெஷரை பில்ட் பண்ண சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாரா அப்போ இறங்கி அடிப்போம். இதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறதாவும் அடுத்த கட்ட தகவல் இங்கே வெளியாக இருக்குது. வெளியாக இருக்கிற 2 தகவலையும் பொருத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிரும். ஈரானியன் ரெட் கிரசன்ட் சொசைட்டி இவங்க இப்போ ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. மனசை திடப்படுத்திட்டு பாருங்கள் மக்கள் அந்த வீடியோவை. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்ல இதுக்கு அருகில் அமெரிக்க இஸ்ரேலிய படை தாக்குதல் நடத்தினாங்களே அது சார்ந்த காட்சிகள் பதிவாக இருக்குது. அதில் பேஷண்ட்ஸ்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. அந்த அட்டண்டன்ஸ் இருப்பாங்களே அவங்களும் பதறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. அவ்வளோ ஏங்க, பிறந்த குழந்தை சிசு இருக்குல்ல அந்த சிசுவை அங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஓடுவாங்க அந்த குழந்தைங்கள. இது போல நிறைய காட்சிகள் பதிவாக இருக்குது. இது எல்லாத்தையும் தான் அவங்க இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதில் ரெட் கிரசன்ட் சொசைட்டியோட பங்களிப்பு இருக்குல்ல அவங்க எந்த அளவுக்கு ரெஸ்கியூ சார்ந்தா ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சார்ந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் அந்த வீடியோவில் அமைஞ்சிருக்கு. این دود و گرد و غبار کاملا اینجا رو تحت تاثیر قرار داد و از نظر تنفسی بیماران رو به مشکل مواجه کرد. 3 hospital here. 1 hospital ولی هست. 1 hospital மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த நேரத்தில் ஆசிய நாடுகளை ஒற்றுமை ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா மற்ற நாடுகளுக்குன்னு அமைப்புகள் நிறைய இருக்குது. ஆசியாவை காப்பாற்ற என்ன அமைப்பு இருக்குது? பிரிக்ஸ்ன்னு சொல்லுவீங்க, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிக்ஸால் களத்தில் இறங்கி இந்த அளவுக்கு பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நேட்டோக்கு அவ்வளோ பில்டப் கொடுத்து வச்சுருந்தோம், கடைசியில் அதோட லட்சணத்தை பார்த்தீங்களா? ஸோ ஏஷியாவுக்குன்னு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர் இப்போ தேவைப்படுது நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் இப்போயே த்ரெட் இப்படி இருக்குது, ஃபியூச்சர் ஒன்று பெருசாக மாறிச்சுன்னா நம்மளை காப்பாற்றிக்க ஒரு அமைப்பு தேவைன்னு போல இருக்குது. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்.
இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.